இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சாரி மேடம், அவங்க இறந்துட்டாங்க. ரம்யா, என்னக்கா சொல்ற? ரம்யாவை கொன்னுட்டாளா? இசை, என்ன சொல்ற? ஆமா ராகவ், என்னால ரம்யாவை காப்பாத்த முடியல. ஸ்ரீஜா அவளை கொன்னுட்டா. கடைசி நேரத்துல கூட ரம்யா உண்மையை சொல்லணும்னு சொல்லி மண்டபத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னா. ஆனா ரம்யா உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் துரத்திட்டு வந்த அந்த ஸ்ரீஜா அவளை கொன்னுட்டா. என்னால ரம்யாவை காப்பாத்த முடியல. சரியான கோலகாரியா இருக்கா. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போய் அவளை பத்தின உண்மை எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும், இல்ல அவளை கையாலேயே கொல்ல போறேன். ஐயோ இருங்க ராகவ், ராகவ் அவசரப்படாதீங்க. அவளை கொலை பண்ணி நமக்கு ஒண்ணுமே ஆக போறதில்ல. அதுவும் இல்லாம இப்ப போய் ஸ்ரீஜா இப்படி பண்ணான்னு நாம போய் சொன்னாலும் அங்க யாருமே நம்ப போறதில்ல. இல்ல சை, நான் கண்டிப்பா சொல்லதான் போறேன். இல்லன்னா எங்க அம்மா உயிருக்கு தான் ஆபத்து. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். நான் சொன்னா எங்க அம்மா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஐயோ இல்ல ராகவ், நேத்து நைட் நடந்த விஷயத்தால நாம என்னதான் சொன்னாலும் அத்தையும் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா சூழ்நிலை அவளுக்கு சாதகமா இருக்கு. சரி சரி, நீ சொல்றத நான் கேக்குறேன். இப்போ போய் நான் ஸ்ரீஜாவை பத்தி அவளோட குணத்தை பத்தி எங்க அம்மா கிட்ட சொன்னா அம்மா அதை நம்ப மாட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல விஷாலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ரம்யாவை கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்ல வச்சு எல்லாருக்குமே புரிய வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். விஷாலும் அத்தையும் ஸ்ரீஜாவோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளை மண்டபத்தை விட்டே துரத்தி அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அந்த ஸ்ரீஜா எப்படியோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரம்யாவை இப்படி கொலை பண்ணிட்டா. ஸ்ரீஜாவை இத்தனை நாள் விஷால காதலிச்ச பொண்ணுன்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ பழி வாங்குற நோக்கத்தோட சதி பண்ணி விஷாலை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு பிளான் பண்ணிருக்கா. அப்படித்தானே? ஆமா ராகவ், அதுதான் அவளோட பிளான். அப்போ மருமகளா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை தூக்குல தொங்க விட்டு சாகடிக்கிற திட்டத்தோட இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல என் தம்பிக்கு பொண்டாட்டி ஆக போறா. இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறா. அதை கேட்டுட்டு நான் அமைதியா இருக்கணுமா இசை? இல்ல ராகவ், ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நாம நிறுத்தி ஆகணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி ராகவ்? என்னவா இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா செய்வோம். சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க தான் மனப்பொண்ணு. மனமேடையில நீங்க தான் உட்கார போறீங்க. விஷாலுக்கு மனைவியா நீங்க தான் வரணும். அதுக்கு இதுதான் ஒரே வழி.